Good morning student. 12th standard today subject physics. Physicsல செகண்ட் லெசனோட கண்டினியூட்டி லாஸ்ட் கிளாஸில் எது வரையும் பார்த்தோம் கம்பேரிசன் ஆஃப் டூ செல் கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப் ஆஃப் ஏ டூ செல் பை யூஸிங் த பொட்டன்ஷியோமீட்டர் என்ற எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்தோம். அதோட கண்டினியூட்டி என்ன நடக்குது, மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ செல் பை பொட்டன்ஷியோமீட்டர். ஒரு பொட்டன்ஷியோமீட்டர்ன்ற டிவைஸஸ் யூஸ் பண்ணி செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கான சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாரு. சிடின்றது பொட்டன்ஷியோமீட்டரோட 10 செக்மெண்ட் ஆஃப் ஒயர். மேலே வந்து ப்ரைமரி சர்க்யூட், பேட்டரியும் கீழே இருக்காது. கீழே இருக்கிறது செகண்டரி சர்க்யூட். செகண்டரி சர்க்யூட்டில் என்ன செய்யறதுனா, ஒரு செல்லு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். பேட்டரியோட இஎம்எஃப் வந்து எப்சிலான். அவருக்கு பேரலாக என்ன செய்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் K2ன்ற கீ போட்டிருக்கோம். தென் கேல்வனோமீட்டர் G, HRனா ஐ ரெசிஸ்டன்ஸ், J is mean by jockey. To measure the internal resistance of a cell, the circuit connection are made as shown in the diagram. The end C point, the end C of the potentiometer wire is connected to the positive terminal of the battery, is connected to the end of the D. Okay, to the end D through a key K1. K1 ஓட கனெக்ட் ஆகிருக்கு. திஸ் இஸ் த ப்ரைமரி சர்க்யூட். மேலே இருக்கிறது வந்து என்னது, ப்ரைமரி சர்க்யூட். கீழே அடுத்து செகண்டரி சர்க்யூட். The positive terminal of the cell of the EMF epsilon, whose internal resistance is to be determined, is also connected to the end of the C point of the wire. எந்த செல்லோட இஎம்எஃப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுமோ அந்த செல்லோட பாசிட்டிவ் டெர்மினத்துக்கு சி பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, எப்சிலான் இஸ் கனெக்டட் டு த எப்சிலானோட இஎம்எஃபோட வேல்யூ அடுத்து யாரோட கனெக்ட் ஆகுது, ஜாக்கி வந்து துரிய கேல்வனோமீட்டர் அண்ட் ஐ ரெசிஸ்டன்ஸ். அதான் சொல்கிறாங்க, த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த செல் எப்சிலான் இஸ் கனெக்டட் டு எ ஜாக்கி த்ரூ எ கேல்வனோமீட்டர் அண்ட் ஐ ரெசிஸ்டன்ஸ். எ ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் ஆர் அண்ட் கீ K2 ஆர் கனெக்டட் அக்ராஸ் த செல். செல்லுக்கு பேரலாக அக்ராஸ்னா பேரலாக செல்லையும் கீயும் கனெக்ட் பண்ணிருக்கோம். வித் K2ன்ற கீ ஓப்பனில் இருக்குது. கீ ஓப்பனில் இருக்காருன்னா அப்போ கரண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகிருப்பார், பாயிண்ட்டு மேலே பீட்டின்ற பேட்டரியிலேருந்து சப்ளை பண்ணக்கூடிய பவர் சப்ளை சி பாயிண்ட் வருவார். சி பாயிண்ட் வந்து பேட்டரி எப்சிலான் வருவார். கேல்வனோமீட்டர் ஐ ரெசிஸ்டன்ஸ் ஜாக்கிக்கு போயிருப்பார். ஏன்னா கீழே வரும்போது ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகி K2வில் வரும்போது K2ன்ற கீ வந்து ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்கும்போது இப்போ இந்த சைடு கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறது பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஓகேவா. ஆர் அண்ட் கீ K2 ஆர் கனெக்டட் அக்ராஸ் த செல். இப்போது செல்லு K2ன்ற கீயை வந்து க்ளோஸ்டு கனெக்ட் பண்ணுறோம். வித் K2 ஓப்பன் ஆகும்போது அந்த பேலன்சிங் பாயிண்ட் J இஸ் அப்டைன்டு அண்ட் பேலன்சிங் பாயிண்ட்டு CJவோட வேல்யூ வந்து L1. ஃபஸ்ட்டு பேலன்சிங் பாயிண்ட்டு K2ன்ற கீயே ஓப்பனில் வைக்கும் போது ஒரு பேலன்சிங் லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணால் அந்த பேலன்சிங் லென்த் CJவோட டிஸ்டன்ஸ் L1க்கு ஈக்குவலாக இருப்போம். இஸ் மெஷர்டு சின்ஸ் த செல் is in open circuit. The EMF value epsilon almost equal to balancing length. Anyway, epsilon proportional to L1. First point. Second, a suitable resistance 10 ohm. சூட்டபுளாக நமக்கு வந்து என்னது, இங்கே ஆறு இருக்கார்லையே, இவர் வந்து நவுன் ரெசிஸ்டன்ஸ் டயல் பாக்ஸ். இந்த டயல் பாக்ஸில் வந்து 10 ohm செட் பண்ணுறோம். இஸ் இன்க்ளூடட் இந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் அண்ட் K2 இஸ் க்ளோஸ்டு. இப்போ K2ன்ற கீ க்ளோஸ் பண்ணும்போது சர்க்யூட்டு என்னது, க்ளோஸ்டு சர்க்யூட்டாக மாறுறாரு. லெட் ஸ்மால் ஆர் பி த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல். செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆரை கன்சிடர் பண்ணோம்னா த கரண்ட் பாசிங் த்ரூ த செல் அண்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆர் கிவன் பை. நமக்கு ஓம்ஸ்லா படி, ஓம்ஸ்லா V ஈக்குவல் டு IR, I ஈக்குவல் டு V/R. Vனா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அப்போ I ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்சிலான் டிவைடட் ஆர்னா ரெசிஸ்டன்ஸ். இதில் எத்தனை ரெசிஸ்டன்ஸ், 2 ரெசிஸ்டன்ஸ். ஒன்று பாக்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ், இன்னொன்று இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். கேபிட்டல் R ப்ளஸ் ஸ்மால் r. The potential difference across the R. Potential difference across the R ரெசிஸ்டருக்கு இடையே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஃபார்ம் ஆகுதுன்னா V ஈக்குவல் டு எப்சிலான் R டிவைடட் கேபிட்டல் R ப்ளஸ் ஸ்மால் r வரும். When this potential difference is balanced on the potentiometer wire, let L2 be the balancing length. Anyway, L2 ஓட வேல்யூ வந்து எப்பயும் இப்போ EMF ஈக்குவலாக இருப்பார் இல்லையா. அப்போ EMFனா என்னது, இந்த V ப்ரொபோஷனல் L2. அப்போ என்ன கிடைக்கும், எப்சிலான் R டிவைடட் கேபிட்டல் R ப்ளஸ் ஸ்மால் r ப்ரொபோஷனல் டு L2க்கு ஈக்குவலாக. நமக்கு பொட்டன்ஷியோமீட்டரோட இதுவே என்னது, L1 டிவைடட் L2. அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் போட்டுருங்க. அந்த ஈக்குவேஷன் படி L1/L2, L1/L2, L1ன்ற ஈக்குவேஷன் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். எப்சிலான் ப்ரொபோஷனல் டு L1. அப்போ டிவைட் எனிவே
என்னது L1 டிவைடட் L2ன்னு போட்டு எடுத்தோம்னா நமக்கு எப்சிலான் டிவைடட் எப்சிலான் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஆர், அது எப்சிலான் கேன்சல் ஆகிட்டு இருப்பார். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், L1/L2 ஈக்குவல் L1/L2 ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் டிவைடட் கேபிட்டல் ஆராக கிடச்சிருப்பார். இதுலேருந்து நமக்கு என்னது இந்த லெஃப்ட் சைடு வந்து 1 + ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு L1/L2ன்னு போடலாம். எனிவே அடுத்த கேஸில் பாரு, ஸ்மால் ஆர் மட்டும் வேணுன்னா இந்த +1 இந்த சைடு இருந்தால் -1 ஆகிடுவார், டிவைடில் இருக்கிற கேபிட்டல் ஆர் ரைட் சைடில் வந்து மல்டிபிகேஷன் ஆகிடுவார். ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் இன்ட்டு L1/L2 - 1. எனவே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் இன்ட்டு L1 - L2/L2. சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் த ஆர் L1 L2 போட்டோம்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் இஸ் டிட்டர்மின் பண்ணலாம். எனவே எக்ஸ்பெரிமெண்ட் கேன் பி என்னது ரிப்பீட்டட் ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆரோட 10 ஓம் 15 ஓம் 20 ஓம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேல்யூ செட் பண்ணி ரீடிங் எடுக்கும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த அடுத்து இட் இஸ் ஃபவுண்ட் தட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் பட் இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் அக்ராஸ் இருக்க அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது ஓகே. டுடே உங்களுக்கு அசைன்மெண்ட் என்னன்னா electric என்ன மீனிங்னா, கண்டக்டர் வழியாக கரண்ட்டை பாஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டினியூஸாக ஆஃப்டர் த ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த கண்டக்டர் வந்து என்னது ஹீட் ஆவார். ஹீட் ஆகிறனா கண்டக்டர் ஏன் ஹீட் ஆகிறாரு, கண்டக்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த மெட்டீரியலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்ன்ற வேறு ப்ராப்பர்ட்டி என்ன செய்கிறாரு, அந்த ஆப்ஜெக்ட் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை ஆஃப் அவுட் பண்ணுறாரு, தடுக்கும்போது அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். லா ஆஃப் கன்சர்வேஷன் படி ஒன் எனர்ஜி கன்வெர்ட் டு அனதர் எனர்ஜி நாட் ஃபார் டெஸ்ட்ராய்டுன்ற கான்செப்ட் படி அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறது இல்லையா. அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கன்வெர்ட் ஆகும், அமௌண்ட் ஆஃப் ஹீட் H = I²RT. அப்போ ஃப்ளோ ஆன கரண்ட்டோட வேல்யூ ஸ்கொயர் ஆஃப் த வேல்யூவில் இருப்பார். அந்த கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டைரக்ஷன் ப்ரொபோஷனாக இருப்பார், டைமும் டைரக்ஷன் ப்ரொபோஷன் இருக்கும். இப்போ கரண்ட் I ஃப்ளோ த்ரூ த current flow steps across the potential difference V for a time period T. Work done or electrical potential V equal W equal to potential difference. Okay ba, electrical potential energy W equal to VIT. V amount of current V in the potential difference T time flow ஆகும். In the absence of any other external effect, எந்த ஒரு external effect இல்லைனா this energy is spent in heating the conductor. anyway H ஓட வேல்யூ வந்து H = VIT across the R. ரெசிஸ்டன்ஸ் வச்சு பார்க்கும்போது H = I²RT. H = I²RTன்றது தான் ஃபார்முலா. This relation was experimentally verified by Joules and is known as Joules law of heating. State that the heat developed in the electrical circuit due to the flow of current various direction proportional current or conductor flow ஆகும்போது develop heat energy H direction proportional to the I² current direction proportional to square of the current. அடுத்து direction proportional resistance of the circuit R and direction proportional to the time of flow. Law of heating ஹீட்டோட ஜூல்ஸ் law of heating ஓட ஒன் ஆஃப் current.
இந்த அப்ளிகேஷன் த ஹீட்டிங் எலமெண்ட் ஆர் மேட் ஆஃப் இதில் ஹீட் எலமெண்ட் யாராக இருக்கா நிக்ரோம் அண்ட் அலாய் ஆஃப் நிக்கல் அண்டு குரோமியம். நிக்கலையும் குரோமியத்தையும் ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் ஒன்று ஹீட் மெல்ட் பண்ணி உருக்கி ஊற்றி அது ஒரு மெட்டலாக மாற்றினா அதுதான் அலாய் மெட்டல். அந்த மெட்டலுக்கு என்ன பேர் நிக்ரோம். நிக்ரோம் ஆஸ் ஏ ஹை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ், அது வந்து ஹை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அண்டு கேன் பி ஹீட்டட் வெரி ஹை டெம்பரேச்சர் வித்தவுட் ஆக்சிடேஷன். அதில் வந்து நம்ம ஹீட்டிங் எஃபெக்ட்டுக்கு நிக்ரோம் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்டு. இட் இஸ் நாட் ஈஸிலி ஆக்சிடேட், ஈஸியாக துரு பிடிக்காது, ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்டு, அடுத்து ஹை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் இந்தமாரி கேரக்டர்லாம் இருக்கிறதுனால தான் நிக்ரோம்ன்ற மெட்டல் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா கண்டினியூஸாக கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா மெட்டல் வந்து என்ன ஆகிடும், ஹீட் ஆச்சுன்னா மெல்ட் ஆகிடும் இல்லையா, அப்படிலாம் மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நிக்ரோம்ன்ற எலமெண்ட்டை யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட், இன்றைக்கி டுடேவோட செகண்ட் லெசன் ஃபினிஷ் ஆகுது. செகண்ட் லெசன் ஃபினிஷ் பண்ணிடுறோம். இல்லை ஃபியூஸ் இருக்குது, ரைட், ஓகே, சாரி ஸ்டூடெண்ட். அடுத்து நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் எலக்ட்ரிக் ஃபியூஸ். இந்த எலக்ட்ரிக் ஃபியூஸில் பாரு, இந்த எலக்ட்ரிக் ஃபியூஸில் நமக்கு மெயினாக தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா டின் அண்ட் இந்த ஃபியூஸ் ஒயரை வந்து நம்ம எப்பவுமே வீட்டில் யூஸ் பண்ணிருப்போம். ஏன்னா ஹை அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் வந்துச்சுன்னா ஃபியூஸ் ஒயர் வந்து கட் ஆகிடும், மெல்ட் ஆகிடும். அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறது தான் ஃபியூஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபியூஸ் வந்து மெல்ட் அண்டு பிரேக் ஆகிடுது சர்க்யூட் இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து எக்ஸஸ் ஆகும்போது. மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய அண்ட் alloy of lead and tin is used for fuse when current rating below the 15 ampere. ஓகேவா, இதில் நமக்கு யாரை யூஸ் பண்ணுறோம்னா ஃபியூஸ் ஒயரை ரெடி பண்ணுறதுக்கு லெட் அண்டு டின்னுன்ற மெட்டல் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா, நம்ம டே யூஸில் வந்து ஹவுஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பிரேக்கர்ஸ் பிரேக்கர் சுவிட்ச் எல்லாத்துக்கும் இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அடுத்து எலக்ட்ரிக் ஃபர்னஸ்னால் பெரிய பெரிய இடத்துல வந்து என்னது ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. இந்த எலக்ட்ரிக்கல் ஃபர்னன்ஸில் வந்து என்னென்ன ஃபர்னன்ஸை வந்து மேனுஃபேக்சர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டெக்னாலஜி இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் ஸ்டீலு சிலிக்கான்லாம் உருக்கிற ஸ்டீல் ஃபேக்ட்ரிலாம் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஹை டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக 1500 டிகிரி செல்சியஸ் வரையும். அப்போ அந்த இடத்துல என்ன ஒயர் யூஸ்னா மாலிப்டினம் நிக்ரோம் ஒயர் உண்டிய சிலிக்கான் டியூப் வழியாக பாஸ் பண்ணிருக்கோம். இதுதான் என்ன செய்யணும், கார்பன் ஆர்க் ஃபர்னன்ஸில் வந்து 3000 டிகிரி செல்சியஸ் வரையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இது எலக்ட்ரிக்கல் ஃபர்னன்ஸில் என்ன யூஸ் பண்ணுறோம். அடுத்து எலக்ட்ரிக் லேம்ப்னா என்ன யூஸ் பண்ணுறோம், டங்ஸ்டன் ஃபிலமெண்ட். எலக்ட்ரிக்கல் பல்பில் உள்ளே இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட்டு என்ன ஃபிலமெண்ட்டு, டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா டங்ஸ்டனோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து 3380 டிகிரி 3380 டிகிரி செல்சியஸ் வரையும் அது ஹீட்டை தாங்கும் டங்ஸ்டன். இந்த பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். தென் அடுத்து தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன, தெர்மோனா ஹீட், எலக்ட்ரிக்னா எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி. ஹீட் பண்ணுறதுனால ஒரு இடத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி ஜெனரேட் பண்ண முடியுமா, ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு வந்து என்னென்னா 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜங்ஷன், தெர்மோகப்பிள்னு பேர். 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜங்ஷன். ஒன் ஜங்ஷன் வந்து ஹாட் ஜங்ஷனாக இருக்கும், அனதர் வந்து கோல்டு ஜங்ஷனாக வச்சுட்டு நான் மெயின்டைன் பண்ணோம்னா நமக்கு என்ன டெவலப் பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி டெவலப் பண்ணலாம். சரி, ஓகே. தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்னது, கன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இன்டு எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் அண்ட் வைஸ் வெர்சா இஸ் நோன் அஸ் தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். என்னது, கன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இன்ட்டு எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது தான் என்ன மீன், தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகே, தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் வந்து என்ன சொல்லுங்க, சீபெக் எஃபெக்ட். ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் அப்ளிகேஷன் சீபெக் எஃபெக்ட். அப்போது 2 டெசிமிலர் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது சீபெக் எஃபெக்டை பாரு, 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜங்ஷன் தெர்மோகப்பல். ஒன் ஜங்ஷன் ஐஸ் க்யூபு, அது வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணுறோம், ஐஸ் க்யூப் வந்து கோல்டு ஜங்ஷன், வாட்டர் வந்து ஹாட் ஜங்ஷன். 2 பேருக்கு இடையே 2 கம்பியை வச்சு கனெக்ட் பண்ணுறோம். லெஃப்ட் சைடு ஒரு ஜங்ஷன், ரைட் சைடு ஒரு ஜங்ஷனாக வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற வந்து என்ன செய்யுது, காப்பர் ஒயர், கீழே இருக்கிற அயன் ஒயரில் 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜங்ஷன் ஃபார்ம் பண்ணி நடுவில் வந்து ஒரு கேல்னோமீட்டரோட வேலை என்ன, ஜஸ்ட் டிடெக்ட் பண்ணோம் இந்த டிவைசஸ் வழியாக கரண்ட் ஃப்ளோவாக தான் இல்லையா.
அப்போ இந்த இடத்துல டூ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜங்ஷன் டூ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஜங்ஷனை ஃபார்ம் பண்ணால் தெர்மோ கப்பலாக இருக்கும். அந்த தெர்மோ கப்பலில் கனெக்ட் பண்ணுறோம், ஒயர் வழியாக கனெக்ட் பண்ணும்போது இதில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா இது அயன்லேருந்து காப்பர் வழியாக போகிறார். அயனில் ஃபார்ம் ஆகி ஃப்ளோ ஆகி மறுபடியும் அயன் காப்பருக்கு போகிறார். அப்போ அதில் இருக்கக்கூடிய கேல்வனோமீட்டர் டிவைஸில் டிஃப்ளெக்ஷன் வருது. அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டெவலப் ஆகிருக்குது. இதுதான் சீபெக் எஃபெக்ட் சொல்லும். சீபெக் எஃபெக்ட் டிஸ்கவர் that in a closed circuit consisting of two dissimilar metals, two different kinds of metal are when the junction are maintained at a different temperature and EMF is developed. Different kind of temperature நம்ம மெயின்டைன் பண்ணும்போது இந்த இடத்துல EMF is develop ஆகுது, potential difference form ஆகிறாரு. The current that flow due to the EMF developed is called thermoelectric current. இந்த EMF ஆல் இந்த இடத்துல எலக்ட்ரிக் கரண்ட் ஃபார்ம் ஆகுது. அதனால தான் இது தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட். தெர்மோனா ஹீட் எனர்ஜியால், ஹீட் எனர்ஜி டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டெவலப் பண்ணார். அதனால தான் இது தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட். த டூ டெசிமிலர் மெட்டல்ஸ் கனெக்டட் டு ஃபார்ம் டூ ஜங்ஷன் இஸ் known as தெர்மோகப்பல். தெர்மோகப்பல்னால் என்னது? டூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜங்ஷன், டெம்பரேச்சரில் டிஃப்ரென்ஸ் வரக்கூடிய டூ ஜங்ஷன் தான் தெர்மோகப்பல். ஓகே, சீபெக் எஃபெக்ட் ஃபினிஷ். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபெக் எஃபெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். nature of the metals forming the couples are for temperature difference between junction. Okay, application of Seebeck effect பாரு. Seebeck effect is used in thermoelectric generator. Seebeck generator, these thermoelectric generator are used in power plant is convert waste heat into electricity energy. Heat energy வந்து வேஸ்ட்டாக வரக்கூடிய heat energy எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் Seebeck effect application. Second application, this effect is utilized in automobiles as automotive thermoelectric generator for increasing fuel efficiency. Fuel efficiency increase பண்ணுறதும் Seebeck effect யூஸ் ஆகுது. Then Seebeck effect is used in thermocouples and thermopiles to measure the temperature difference between the two object. The temperature difference find out பண்ணுறதுக்கும் thermopiles யூஸ் பண்ணுறோம். இது Seebeck effect ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். ஓகே, இது வரையும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சரி, இந்த வீடியோவில் முடிச்சிடுவோம், 20 minutes. சரி, ஓகே. அடுத்து பெல்டியர் எஃபெக்ட். சீபெக் எஃபெக்ட்டுக்கு அடுத்து பெல்டியர் எஃபெக்ட். சீபெக் எஃபெக்டில் வந்து என்ன செய்யறோன்னா, டூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜங்ஷனில் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு தெர்மோகப்பில் டூ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டலை யூஸ் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டெவலப் ஆகுது. அடுத்து பெல்டியர் எஃபெக்ட். when an electric current is passed, இதில் வந்து நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம் டூ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜங்ஷன் வழியாக. ஒரு ஹாட் ஜங்ஷன், கோல்டு ஜங்ஷன் வழியாக இருக்கும்போது நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பாஸ் பண்ணோம்னா ஒரு ஜங்ஷனில் ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணணும், அனதர் ஜங்ஷன் வந்து ஹீட் எனர்ஜி லிபரேட் பண்ணும். இதுதான் அதுக்கான டிஃப்ரென்ஸ். when an electric current is passed through the circuit ஆஃப் ஏ தெர்மோகப்பல், ஒரு தெர்மோகப்பல் வழியாக தெர்மோகப்பல் சர்க்யூட் வழியாக கரண்ட்டை பாஸ் பண்ணோம்னா ஈட் இஸ் எவால்வ்டு அட் ஒன் ஜங்ஷன். ஈட் இஸ் எவால்வ்டுனா லிபரேட்டட் அட் ஒன் ஜங்ஷன் அண்ட் அப்சர்வ் அட் அதர் ஜங்ஷன். திஸ் known as பெல்டியர் எஃபெக்ட். இது பெல்டியர் எஃபெக்ட்டுக்கான வேலை. அது தாம்சன் எஃபெக்ட். தேர்டு வந்து என்னது? தாம்சன் எஃபெக்ட். தாம்சன் எஃபெக்ட்னா என்ன பாரு. இஃப் 2 points in a conductor are at different temperature. If 2 points in a conductor என்னது ஆர் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். ஒரு கண்டக்டரில் 2 பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். 2 பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருக்கார். த டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அட் திஸ் பாயிண்ட் வில் டிஃபர் அண்ட் ஆஸ் எ ரிசல்ட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் கிரியேட்டட் பிட்வீன் திஸ் பாயிண்ட். இந்த 2 பாயிண்டில் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும்போது 2 இடத்துலையும் நமக்கு என்னது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு க்ரியேட் ஆகுது 2 பாயிண்ட்டுக்கு மிடலில். இதுக்கு பேர் என்ன? தாம்சன் எஃபெக்ட். தாம்சன் எஃபெக்ட் இஸ் ஆல்சோ ரிவர்சபிள் எஃபெக்ட். இதில் வந்து பாசிட்டிவ் தாம்சன், நெகட்டிவ் தாம்சன் இருக்கார். இதில் நமக்கு தெரிஞ்ச வேண்டிய விஷயம் வந்து என்னது? தாம்சன் எஃபெக்ட். அடுத்து பாசிட்டிவ் தாம்சன் என்ன, நெகட்டிவ் தாம்சன். இதில் பாரு கரண்ட்டு பாசிட்டிவ். இப்போ ஒரு காப்பர் ஒயர் எடுக்கிறோம், காப்பர் பார். ஒரு காப்பர் பாரில் ஏ பாயிண்ட்டு பி பாயிண்ட்டு மிட் பாயிண்ட்டு சியை வச்சுக்கோ. சி பாயிண்ட்டில் ஹை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு. சி பாயிண்ட்டை மட்டும் ஹீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஏலேருந்து சி பாயிண்ட்டை வந்து என்ன ஹீட் எனர்ஜி அப்சார்வ் பண்ணோம். அடுத்து சியிலேருந்து பி பாயிண்ட்டு ஹீட் எனர்ஜியை லிபரேட் பண்ணோம். அப்படி நடந்தால் இதுக்கு என்ன பேர்னா பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட்னு பேர். பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட்டுக்கு என்னென்ன மெட்டல்ஸ் எக்ஸாம்பிள்? சில்வர், ஜிங்க்கு, கேட்மியம். அதே ஆப்போசிட்டாக பண்ணால் என்னது? நெகட்டிவ். த காப்பர் பார் இஸ் ரீப்ளேஸ்டு பை த அயன் பார். இப்போ அயன் பார் போட்டோம்னா சியிலேருந்து ஏ பாயிண்டில் வந்து என்னது?
அப்சர்வும் எவால்வ்டு வெளியே அனுப்புகிறாரு. பி இந்த சி பாயிண்ட்டை அப்சர்வ் பண்ணார்னா ஹீட் எனர்ஜி, இதுக்கு வந்து என்ன பேர்னா நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட். நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன மெட்டல்? பிளாட்டினம், நிக்கல், கோபால்ட் அண்டு மெர்க்குரி. ஓகே ஸ்டூடெண்ட், டுடேவோட செகண்ட் லெசன் ஃபினிஷ் ஆகுது. இன்றைக்கி டுடே அசைன்மெண்ட் என்னது? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ன்ற ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தேன், அதுதான் உங்களுக்கு அசைன்மெண்ட்டு. அதை எழுதி எங்களுக்கு ஒன் டைமு சென்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.